ஒரு வாட்டி ஐ வில் ரிவைஸ் தென் வி கேன் கெட் இன் டு இட். ஓகே. ஸோ இங்கே வந்து உங்கள் புக்கில் மாற்றிக்கோங்க, இங்கே ஈக்குவல் டு வரணும். அவங்க விட்டுட்டாங்க இந்த டயக்ராமில். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நீங்கள் சொன்னது எல்லாருமே சொன்னது கரெக்டு. ஈக்குவல் டு கீழே வந்து அந்த அண்டர் ஸ்கோர் வரணும். கொஸ்டின்ல மிஸ்டேக் அது. ஸோ நோ செபி இப்போ எல்லோடியர், இப்போ இந்த செபி எல்லோடியர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த குறுக்கம் வந்தா கௌஷிக்குன்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த செபி எல்லோடியர் வந்து இப்போ இது வரைக்கும் கிளியராக தானே இருந்துச்சு. ஆல்ரெடி அதில் ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? ஒன் தேர்டு, அந்த ஒன் தேர்ட் வந்து அப்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்ற குழப்பம். இப்போ செபி எல்லோடியர் வேற குழப்பத்துக்கு வந்திருக்கு. சார் ஒரு நிமிஷம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 crores-னா ஆ 50 crores வெரிக்கும் தானே? அப்படின்னாக்கா இண்டிபெண்டன்ட் டைரக்ட் அப்பாயிண்ட் பண்ண வேண்டாமே? அப்பாயிண்ட் பண்ணணும், நீங்கள் சொன்னது கரெக்டுன்றனே. கிரேட்டர் அப்பாயிண்ட் than பண்ணணுமா? ஈக்குவல் டு 50 crore என்ன சார்? 50 crore அப்படின்னாலே தேவ் டு அப்பாயிண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னு அர்த்தம். எஸ். ம் 50 crores மேல போனா தானே சார் அப்பாயிண்ட் பண்ணணும்? இல்ல அதுதான் 50 crore மிஸ்டேக். இருக்கா? எக்ஸாக்டா 50 crore? இல்ல அதுதான் மிஸ்டேக். எக்ஸாக்டா 50 crore இருக்கு. அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகே. எக்ஸாக்டா 50 crores இருந்ததுன்னா அப்பாயிண்ட் பண்ணணும். உங்க புக்ல வந்து மேல அங்க கரெக்டா கொடுத்து டயக்ராம்ல வந்து மிஸ்டேக், தே மேட் மிஸ்டேக் தட் கிரேட்டர் தானா இருந்தா மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா கிரேட்டர் தானா ஈக்குவல் டு எக்ஸாக்ட் டாட் 50 crore இருந்தாலும் யூ ஹவ் டு அப்பாயிண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். அப்ப எப்ப அப்பாயிண்ட் பண்ண தேவையில்லைன்னா 49,99,99,999 அப்படின்னு இருந்துச்சுன்னா தென் அப்பாயிண்ட் பண்ண தேவை கிடையாது. ஓகே. புரியுது? எஸ். 50 crores எக்ஸாக்டா 50 crores வந்ததுனாலே அப்பாயிண்ட் பண்ணணும். டோன்ட் வரி, நான் உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி நான் சம்மரைஸ் பண்ணி வைக்கிறேன் எந்த இடத்துல கிரேட்டர் தன் ஈக்குவல் டு எந்த இடத்துல கிரேட்டர் தன் வருது அப்படின்றது. இதுவே எப்படி புரிஞ்சுக்கணும்னா எல்லா இடத்துலயுமே கிரேட்டர் தன் ஈக்குவல் டு, ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும்தான் கிரேட்டர் தன் வரும், இல்ல லெஸ் தென் வரும். அது என்னன்றத லாஸ்ட் நான் சம்மரைஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த எல்ஓடிஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க, செபி எல்ஓடிஆர்ல வேர் சேர்மன் இஸ் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இஃப் சப்போஸ் சேர்மன் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தாங்கன்னா, பிகாஸ் டைரக்டர் தான் வந்து கேன் பி அப்பாயிண்டட் சேர்மன். நேத்தே பார்த்தோம் அது கிளியரா. ஒன்லி சேர்மன் ஹூ வில் பி அப்பாயிண்டட் அஸ் சேர்மன்னா டேரக்டர்ஸ், அமௌங் டேரக்டர்ஸ்ல ஒருத்தவங்க தான் வில் பி அப்பாயிண்டட் அஸ் சேர்மன். ஸோ அந்த சேர்மன் வந்து இப் சப்போஸ் நான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டரா இருந்தா, நான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டருக்கு டெஃபினேஷன் வந்து வில் ஸ்டடி லேட்டர். நான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் இருந்தா தென் இந்த போர்ட் வந்து ஷுட் அட்லீஸ்ட் ஒன் தேர்ட் ஷுட் பி independent director. If suppose where chairperson is not a regular non-executive director, then in this case half of the board should be independent. Half of the board should consist of independent directors. 10 பேர் இருக்கணும், 5 பேர் வந்து independent director இருக்கணும். Last condition where chairperson is non-executive director and promoter, இல்லைன்னா ப்ரமோட்டருக்கு ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து சேர்மன், ஃபார் எக்ஸாம்பிள் நீதா அம்பானி இஸ் சேர்பர்சன். சரியா? நீதா அம்பானி வந்து சேர்பர்சனா இருக்காங்க அண்ட் அவங்க வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் கூட. கிளியர்? அஃப்கோர்ஸ் முகேஷ் அம்பானி தான் வந்து ப்ரமோட்டர், பட் ஷி இஸ் அ ரிலேட்டிவ் டு த ப்ரமோட்டர். கரெக்டா? அப்போனா ஷி வில் பி இன் தட் கேஸ், அவங்க வந்து சேர்பர்சனாக இருந்தாங்கன்னா தென் அந்த போர்டு, அங்கே இருக்கிற அந்த சேர்பர்சனாக இருக்க அந்த போர்டு ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த மெம்பர் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர். 10 பேர் இருக்காங்கன்னா அந்த போர்டில் தென் மினிமம் 5 members should be, 5 directors should be independent director. கிளியர்? இது நீங்கள் 4-5 வாட்டி படிச்சது மண்டக்குள்ளையா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ அப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னா யார்? ஹூ இஸ் கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னா ஆஸ் பர் செக்ஷன் 2 clause 47 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னா யாருன்னா செக்ஷன் 149ல யார் சொல்லியிருக்காங்களோ அவங்க தான். அப்போ நம்ம எனக்கு போய் பார்க்கணும், செக்ஷன் 147 போய் பார்க்கணும். புரியுது? 149. கிளியர்? கம்பெனிக்கான டெஃபினிஷன் என்னது? கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி which is incorporated in the Companies Act. அப்போ எங்கே போயிட்டு அந்த டெஃபினிஷன் பார்க்கணும்? இன்கார்பரேஷன் சாப்டர் போய் பார்த்தா தான் யூ வில் கெட் த டெஃபினிஷன். ஓகேவா? ஹோல்டிங் கம்பெனிக்கான இது என்னது? ஹோல்டிங் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி விச் இஸ் நாட் அ சப்சிடரி கம்பெனி. சப்சிடரி கம்பெனிக்கான டெஃபினிஷன் பார்த்தா தான் ஹோல்டிங் கம்பெனி புரியும். புரியுதா? பிரைவேட் கம்பெனிக்கான டெஃபினிஷன் அந்த மாதிரி தான். பிரைவேட் கம்பெனி இஸ் சாரி, பப்ளிக் கம்பெனிக்கான டெஃபினிஷன் பப்ளிக் கம்பெனி இஸ் அ கம்பெனி விச் இஸ் நாட் அ பிரைவேட் கம்பெனி. அப்போ பிரைவேட் கம்பெனி என்னன்றதை போய் பார்த்தா அதில் தேர் வில் பி சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, 200 members மேலே இருக்கக்கூடாது. இப்போ ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இட் வில் பிகம் பப்ளிக் கம்பெனி. 200 members மேலே தாண்டினா பப்ளிக் கம்பெனி ஆகிடும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு இன்டர்பிரேட். புரியுது? நவ் இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இஸ் அ நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் யார்? இஸ் அ நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னா என்னது? ஹி இஸ் இண்டிபெண்டன்ட் டு த கம்பெனி, மீனிங் தெர் இஸ் நோ பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வித் த கம்பெனி. இண்டிபெண்டா யாரோ ஒருத்தர் வந்து நான் வந்து உட்கார வைக்கிறேன் இண்டிபெண்டா. கிளியர்?
So who can be independent director? Especially you can be an independent director, I can be an independent director, provided there are some conditions and criteria. Even there is some exam also. Independent directors exam இருக்கு, அந்த exam clear பண்ணீங்கன்னா you can be appointed as independent director. And if you have 10 years of experience in the field of CA, CMA, CS practice பண்ற ஃபினான்ஸ்ல உங்களுக்கு 10 years experience, tax plus 10 years experience இருந்துச்சுன்னா then you can be appointed as an independent director. அந்த conditions will study later. So first, independent director is non-executive director. Section 149 subsection 6 of the Companies Act criteria. Independent director as follows. First, and who, in the opinion of the board, a person integrity. So first என்ன இருக்கணும்? Integrity இருக்கணும், நேர்மையானவங்களா இருக்கணும். யாரா இருக்கணும்? நேர்மையானவங்களா இருக்கணும். And possess relevant industrial expertise. What do you mean by industrial expertise அப்படின்னா, the appointment independent director வந்து should have industrial expertise. For example, Reliance company வந்து independent director ஒருத்தவங்களை appoint பண்றாங்க அப்படின்னா, then he should have oil related experience he should possess, like engineering in petroleum. So அந்த மாதிரி he should have that industrial expertise. Geoக்கு அப்படின்னா he should have basic knowledge regarding TRAI, Telecom Regulation of Authority of India. So how this technology is working, all those things he should have basic knowledge about that. Not basic, expert knowledge he should have. Industry expertise இருக்கணும். Clear? And then relevant experience. And then what? Relevance experience. In otherwise, you should have the gray hair. புரியுது? அரே சார் வயசானவங்களா இருக்கணும். Such individual shall not be a promoter or related to the promoter of its holding subsidiary or associate company. Independent director இப்பதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். If a person wants to be appointed as an independent director, he should not have any association with the company in any other way. So he should not be the promoter of a company. He should not be a promoter of his subsidiary company or associate company. He should not be a promoter இருக்கக்கூடாது, இல்ல related to promoter இருக்கக்கூடாது. Clear? Such individual who had no pecuniary relationship other than remuneration as director. So independent director இருக்கிறதுக்கு they will pay remuneration உங்களுக்கு. So அந்த remuneration தாண்டி there should not be any pecuniary relationship. And then, or having transaction not exceeding 10% of his total income. So you can, even if you are entering into transaction, that transaction should not exceed 10% of the remuneration. For example, if you are getting remuneration of rupees 10 lakhs, then whatever the transaction you are entering with the company, maximum you can enter with the company to the extent of rupees 1 crore. Or such other amount has been prescribed. Articles, if they are providing any restrictions, then you have to follow that restrictions. இது எது கூடனா, நாட் ஒன்லி தட் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிலையன்ஸ்ல இஃப் யூ ஆர் கோயிங் டு அப்பாயிண்ட் பை ஆஸ் அ டேரக்டர், இண்டிபெண்டன்ட் டேரக்டர்னா நாட் ஒன்லி ரிலையன்ஸ்ல மட்டும் செக் பண்ணக்கூடாது. யூ ஹவ் டு செக் வித் த சப்சிடரி ஆல்சோ. ஜியோலையும் யூ ஹவ் டு செக். இஃப் சப்போஸ் எனி அதர் அசோசியேட் கம்பெனி இருந்ததுன்னா அந்த அசோசியேட் கம்பெனிலையும் யூ ஹவ் டு செக். அண்ட் நன் ஆஃப் தோஸ் ரிலேட்டிவ்ஸ் இஸ் ஹோல்டிங் எனி செக்யூரிட்டிஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் த கம்பெனி. கிளியர்? ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் இந்த இண்டிபெண்டன்ட் டேரக்டர் எழுதுறீங்களோ அங்கெங்கெல்லாம் யூ ஹவ் டு மென்ஷன் 3 things. என்னது? Not only that particular company, அதோட holding subsidiary எதனாச்சும் இருந்துச்சுன்னா, holding subsidiary associateலையுமே you should not hold. Not only you, your relative also should not hold any security or interest in the company. That is other holding subsidiary or associate. எப்போ? Forever? No. During the immediately preceding 2 financial year. Highlight this point. Relevant to 2 yearsக்கு முன்னாடி, that is last 2 yearsல எந்த விதமான கனெக்ஷன்ஸுமே இருக்கக்கூடாது. யாருக்கு? Whether you yourself or any of your relatives shouldn't have any relationship with the holding subsidiary or associate. Clear? And maximum face value எவ்வளவு வச்சுக்கலாம் யார் அப்படின்னா ரிலேட்டிவ். how maximum he can have the face value not exceeding 50 lakh rupees or 2% of the paid up share capital of the company. யாரோடது? நீங்க எப்பப்பெல்லாம் of the company மென்ஷன் பண்றோம் அப்பப்பெல்லாம் just remember it's holding subsidiary associate. Clear? அப்போ remember this point very carefully. None of whose relative, for example, இப்போ Sivanish is going to be appointed as an independent director அப்படின்னா none of Sivanish relative, again relative definition என்னன்றத you go and search in section 2 definitionல. So companies act relative definition வேற, income taxல வேற, GSTல வேற, and then accountsல ASல வேற. கிளியரா? ஸோ இங்க படிக்கும் பொழுது just be with companies actல என்ன ரிலேட்டிவ் சொல்லியிருக்கோம் அந்த ரிலேட்டிவ் டெஃபினேஷனுக்குள்ள போய் பாருங்க. ஸோ அந்த ரிலேட்டிவ்ல அந்த
as per that relation definition, any of your relatives should be holding any interest in the holding or subsidiary in the associate to preceding financial year. சரியா? maximum he can hold how much அப்படின்னா he can hold 50 lakh rupees of worth of face value he can hold. யாரு? your relative. நீங்க கிடையாது. Sivanesh should not hold anything. Your relative can hold up to 50 lakh rupees or 2% of paid up share capital of the company. in company na holding subsidiary associate he can have. இல்ல ஆர்டிகல்ஸ்ல வந்து if articles is referring some other amount, such a higher amount, for example LODR they are putting restrictions, top 100 listed companies, top 1000 listed companies by market capitalization like this அப்படின்னா then you have to follow that. clear? அதுதான் இந்த has may. Yes. Then next is indebted to the company. Who is indebted to the company? இங்க படிக்கும்போது this has been drafted in the very careful. இங்க D point இங்க ஆரம்பிக்குது, meaning none of the relatives first வந்து holding any interest or security. அப்படியே செக்யூரிட்டி இருந்தால் மேக்ஸிமம் 50 lakhs வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், ஆர் 2% ஆஃப் த பேட் அப் ஷேர் கேபிட்டல் விச் எவர் இஸ் 50 lakhs இல்லைன்னா வந்து 2% இருக்கும் யூ கேன் ஹோல்ட். சரியா? செகண்ட் வந்து none of those relatives should be indebted to the company, meaning கம்பெனிக்கு they should not give any loan. கம்பெனினா அகைன் ஹோல்டிங் சப்சிடரி ஆர் அசோசியேட்டுக்கு they should not have given any loan or their promoters or directors in excess of such amount as may be prescribed during the 2 preceding year or during the current year. லாஸ்ட் 2 இயர்ஸ்லயும் கொடுத்துருக்க கூடாது, கரண்ட் இயர்லயும் கொடுத்துருக்க கூடாது. ஸோ ஆக மொத்தம் 3 years. புரியுது? and இங்க amount வந்து they have not mentioned in such other amount has been prescribed income they have mentioned. clear? and then guarantee. நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது, ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க கூடாது, ஷேர்ஸ் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லயோ இல்லை எனி அதர் இன்ட்ரெஸ்டோ இருக்கக்கூடாது. ஈவன் இஃப் யூ ஹேவ் த கம்பெனி ஷேர்ஸ் யூ கேன் மேக்ஸிமம் ஹோல்ட், யாரு த ரிலேட்டிவ் கேன் ஹோல்ட் மேக்ஸிமம் 50 lakhs or 2% ஆஃப் த பேட் அப் ஷேர் கேபிட்டல். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இண்டெட்டட் வித் கம்பெனி. இந்த வருஷமும் இண்டெட்டட் எதுவும் இருக்கக்கூடாது, லாஸ்ட் 2 இயர்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேரண்டிக்கும் சேம். has given a guarantee or provided any security in connection with the indebtedness of any third person to the company, its holding subsidiary or associate, or their promoters or directors of such a holding company for such amount as may prescribed during the 2 immediately preceding financial year during the current year. ஸோ இங்கே பாயிண்ட் எல்லாம் எழுதும் போது எப்படி எழுதணும்னா யூ ஹாவ் டு மென்ஷன் கம்பெனி அப்படின்னா ஹோல்டிங் சப்சிடரி அசோசியேட்ன்றதை யூ ஹவ் டு மென்ஷன். தென் செகண்ட் வாட் யூ ஹவ் டு மென்ஷன் அப்படின்னா யூ ஹவ் டு மென்ஷன் 2 immediately preceding financial year as well as current financial year. இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் என்னது நம்மளோடது 24-25. கரெக்டா? இதுதான் நம்மளோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபைனான்ஷியல் இயர்லையும் நீங்க எந்த கம்பெனியோட அந்த கம்பெனியோடைய இல்லை வந்து அசோசியேட் சப்சிடரி ஒரு ஹோல்டிங்கோட ஷேர்ஸ் வாங்கியிருக்க கூடாது. அப்படி வாங்கியிருந்தா 50 lakhs வரைக்கும் லோன் கொடுத்துருக்க கூடாது, கேரண்டி கொடுத்துருக்க கூடாது. இது இந்த வருஷத்துக்கும் அப்ளிகபிள், லாஸ்ட் 2 இயர்ஸ்லயும் நீங்க கொடுத்துருக்க கூடாது. தட் இஸ் 22-23, 23-24. பக்கா? டைரக்ட் கொஸ்டினா அது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. லிசன் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. And then has any pecuniary relationship with the company or its subsidiary or holding or associate of amount 2% or more of gross turnover or total income singly or combination with the transactions referred in subsection 1, 2, 3. Listen carefully in the pointer. The relative, இப்போ நான் பேசுறது எல்லாமே என்னது இங்க இருந்து படிங்க. none of the relatives. First he himself should not own any shares. he himself சிவனேஷ் வந்து எந்த ஷேர்ஸும் வச்சிருக்க கூடாது, எந்த லோனும் கொடுத்துருக்க கூடாது, எந்த கேரண்டியும் கொடுத்துருக்க கூடாது. யார் வந்து கொடுத்து இருந்திருக்கலாம் அப்படின்னா சிவனேஷ் ஒரு ரிலேட்டிவ். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். கிளியர்? அப்ப ஹேஸ் எனி பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சிவனேஷ் ஒரு ரிலேட்டிவ் has any other pecuniary transaction or relationship with the company or its subsidiary or its holding or associate amounting to 2% of its gross turnover or total income singly or in combination with the transaction referred above. ஸோ மேக்ஸிமம் 2% மேலே நீங்கள் எந்த விதமான பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட்டும் வச்சிருக்கூடாது. அந்த 2% எதில் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா கிராஸ் டர்ன் ஓவரில் கேன்சல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டோட்டல் சிங்கிளி இன்கம், மீனிங் நீங்கள் உங்களுக்கு வர மொத்த இன்கமே அவ்வளோதானா, தென் யூ ஹேவ் டு கால்குலேட் ஆன் தட். புரியுது? தென் he must not either directly or any of his relative. இப்போ இது வந்து என்னது, லிசன் கேர்ஃபுல்லி. கான்சன்ட்ரேஷன் இருக்குதா ரஷீத்? இருக்கீங்களா? டக்குன்னு 1960s வெயிட்டிங். ஓகே, கலர் எஃபெக்ட்லாம் மாற்றி
சார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா இது வந்து யாருது? சிவனேஷ். ஃபர்ஸ்ட் ஏபிசி வந்து சிவனேஷ், டி பாயிண்ட் சிவனேஷோட ரிலேட்டிவ். இப்போ இ பாயிண்ட் என்னன்னா, சிவனேஷும் சரி உங்க ரிலேட்டிவ்ஸும் சரி, தே ஷுட் நாட் டூ சம் பிலோ மென்ஷன் திங்ஸ். என்னென்னது? எய்தர் ஹி ஹிம்செல்ஃப், சிவனேஷோ இல்லை சிவனேஷோட ரிலேட்டிவோ ஷுட் நாட் ஹோல்ட் எனி கீ மேனேஜரல் பர்சனல். தட் இஸ் அந்த கம்பெனியோட சிஇஓவோ இல்லை சிஎஃப்ஓவோ இருக்க கூடாது. ஆர் ஹாஸ் பீன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி ஆர் இட்ஸ் ஹோல்டிங் சப்சிடரி எனி ஆஃப் த 3 financial years. எத்தனை financial years? எத்தனை ஃபைனான்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்? 3. ஸோ 3 financial yearல என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. கிளியர்? லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிறது எய்தர் சிவனேஷோ இல்லை சிவனேஷோட ரிலேட்டிவோ 3 financial yearsக்கு என்னவா இருந்திருக்க கூடாது? அந்த கம்பெனியோட எம்ப்ளாயியோவோ இல்லை வந்து மேனேஜரல் பர்சனாவோ இருக்கக்கூடாது. கீ மேனேஜரல் பர்சன்னா சிஇஓ இல்லை சிஎஃப்ஓ பெரிய போஸ்ட்ல இருந்திருக்க கூடாது. எம்ப்ளாயியா கூட இருந்திருக்க கூடாது. யாரு? ஹி ஹிம்செல்ஃப் ஆர் ஹிஸ் ரிலேட்டிவ். Provided that in case of a relative who is an employee, the restriction under this clause shall not apply for his employment during preceding 3 financial year. இருக்கீங்களா எல்லாரும்? எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க, அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இருக்கு சார். Yes, sir. எஸ் சார். சரி, இந்த பாயிண்ட் கொஞ்சம் கவனிங்க ஒழுங்கா. ஏன்னா 5 மணிக்கு மேல அப்படியே ஆயிடுறீங்களே, ஒரு இதுவே இருக்க மாட்டேங்குது. ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 5 மணிக்கு மேல வீடியோ ஆன் பண்ணிடுறீங்க, அப்படியே நெளியறீங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் பண்றீங்க நீங்க. சரியா? லிசன், கொஞ்சம் புஷ் பண்ணிடலாம், ஈஸி. நான் கொஞ்சம் ரஷ் பண்ணனா இது புரியாது, அதனால இவ்வளவு ஸ்லோவா சொல்றது. லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ எனி ஆஃப் யுவர் சிவனேஷோ இல்ல சிவனேஷோட ரிலேட்டிவோ என்ன பண்ணிருக்க கூடாது? கீ மேனேஜர் பர்சனோ எம்ப்ளாயி இருக்கக்கூடாது. எப்போ? இமீடியட்லி ப்ரிசீடிங் 3 financial yearல. இப்போ இதுல ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்னதுன்னா, சிவனேஷோட ரிலேட்டிவ் எம்ப்ளாயியா இருக்கலாம், ஆனா கேஎம்பியா இருக்கக்கூடாது. சிவனேஷ் எம்ப்ளாயும் இருக்கக்கூடாது, கேஎம்பியாவும் இருந்திருக்க கூடாது. எப்போ? இமீடியட்லி ப்ரிசீடிங் 3 financial year. பக்கா? ஸோ சிவனேஷ் வந்து கேஎம்பியாவும் கூட எம்ப்ளாயா இருக்கக்கூடாது. சிவனேஸ்வரோட ரிலேட்டிவ் வந்து வேணும்னா எம்ப்ளாயா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா கேஎம்பியா யாருமே இருக்கக்கூடாது. சிவனேஸ்வருக்கு கூட சிவனேஸ்வரோட ரிலேட்டிவும் இருக்க கூடாது. கிளியர்? Yes, sir. அதுதான் இங்க சொன்னது. இங்க பாத்தீங்களா நம்மளோட லா, ஃபேவரட் லா. இவ்வளோத்தையும் சொல்லிட்டாங்க. இவ்வளோத்தையும் படிச்சுட்டு நம்ம அப்பதான் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். இப்போ யார் இருக்கக்கூடாது, யார் இருக்கக்கூடாது, சிவனேஸ்வர் கூட சிவனேஸ்வர் குட்டி 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 படிச்சிருப்போம். டக்குன்னு வந்து என்ன சொல்றாங்க அடுத்தது? provided that in case of a relative who is an employee, the restriction under this clause shall not apply for his employment during the preceding 3 financial year. Clear? இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸாம்லயும் ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ரொவைடட் எழுதணும். பக்கா? or has been an employee or proprietor or a partner in any of the 3 financial year immediately preceding the financial year in which he is proposed to be appointed of firm of auditor. இல்ல வந்து நீங்களா இருந்திருக்க கூடாது, ரஷீதா இருந்திருக்க கூடாது. யார் ரஷீது? சார் இப்பதான் ஏதோ பண்ணிருக்கிறேன், ஏதாச்சும் சொல்லிருக்கிறீங்க. தட் இஸ் சி ஆடிட்டரா இருந்திருக்க கூடாது, ஆர் கம்பெனி செக்ரட்டரி இன் பிராக்டிஸா இருந்திருக்க கூடாது. அந்த கம்பெனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் லிமிடெட்க்கு வந்து நீங்க வந்து என்னவா இருந்திருக்க கூடாது? யூ ஷுட்ன்ட் ஹேவ் பிகம் அ, ஆர் யூ ஷுட் நாட் பி அ ஆடிட்டராவோ இல்லை வந்து கம்பெனி செக்ரட்டரியாவோ இல்லை வந்து காஸ்ட் ஆடிட்டராவோ இருந்திருக்க கூடாது. நாட் ஓன்லி தட் கம்பெனி, இட்ஸ் ஹோல்டிங் சப்சிடரி ஆர் அசோசியேட். ஆர் லீகல் ஃபார்மாவும் இருந்திருக்கூடாது, ஆர் எனி லீகல் ஆர் கன்சல்டிங் ஃபார்ம் தட் has or had any transaction with the company, it's holding or subsidiaryயாகவும் இருந்திருக்கூடாது. அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து 10%. அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ? 10% or 10% or more of the gross turnover of such firm. இதோட முடியுது, கொஞ்சம் bear with me. இப்போ இது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தது சிவனேஷோ இல்லை சிவனேஷ் ரிலேட்டிவோ கேஎம்பியாவும் இருக்கக்கூடாது, எம்ப்ளாயும் இருந்திருக்க கூடாது. ப்ரொவைடட் சிவனேஷோட ரிலேட்டிவ் எம்ப்ளாயி இருக்கு, ப்ரிசீடிங் 3 financial yearல எம்ப்ளாயி இருந்திருக்கலாம். கிளியர்? பட் இப்போ இருக்கக்கூடாது. லெட் திஸ் பி வெரி கிளியர். செகண்ட், ஆடிட்டரா இருக்கக்கூடாது. மீனிங் அந்த கம்பெனியோட இஃப் யூ ஆர் கோயிங் டு பி அப்பாயிண்டட் அஸ் an independent director, then you yourself or your relative shouldn't have a
shouldn't have acted as an auditor. எய்தர் வந்து ஸ்டாச்சுட்டரி சிஏவாவோ இல்லை வந்து கம்பெனி செக்ரட்டரியாவோ இல்லை வந்து காஸ்ட் ஆடிட்டராவோ இருந்திருக்க கூடாது. கன்ஃபியூஸ் ஆகலையே சிவனேஷ்? கொஞ்சம் அகைன் சொல்றீங்களா? சார் லெட் மீ சம்மரைஸ் சார். சரியா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் சிவனேஷ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிவனேஷ் கண்டிஷன் புரிஞ்சுதா? செகண்ட் சிவனேஷோட ரிலேஷன் கண்டிஷன். தேர்டு சிவனேஷ் பிளஸ் ரிலேட்டிவ் கண்டிஷன். மூணே கண்டிஷன் தான் சார் படிக்கிறோம். மூணுமே சிவனேஷ் வச்சு தான் படிக்கிறோம். இப்போ சிவனேஷ் அண்ட் ரிலேட்டிவ் ரெண்டு பேருமே கேஎம்பியா இருக்க கூடாது, எம்ப்ளாயாவும் இருந்திருக்க கூடாது. கடைசி 3 வருஷத்துல எம்ப்ளாயாவோ இல்லை வந்து கேஎம்பியாவோ இருந்திருக்க கூடாது. இந்த எம்ப்ளாயியா வந்து யார் வேணா இருந்திருக்கலாம்னா சிவனேஷ் ரிலேட்டிவ் வேணா இருந்திருக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க வந்து அந்த கம்பெனியோடைய ஆடிட்டராவோ இல்லை சிஎஸ்ஓவோ இல்லை சிஎம்ஏவோ இருந்திருக்க கூடாது. ப்ராக்டிசிங் சிஏவோ இல்லை ப்ராக்டிசிங் சிஎம்ஏவோ இல்லை ப்ராக்டிசிங் சிஎஸ்ஓவோ இருந்திருக்க கூடாது. சார் ப்ராக்டிசிங் சிஏ ஒன்லி கேன் ஆடிட் த கம்பெனி சார். எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க சிஏ வந்து ப்ராக்டிஸ் ஆடிட் பண்ண முடியாது. இட் கேன் பி ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்னல் ஆடிட்டர், பட் இட் கேனாட் சைன் த ஃபினான்ஷியல்ஸ். புரியுது? அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரியா நீங்க கம்பெனில வேலை செய்யலாம். தெர் இஸ் ஒன் ஆப்ஷன். அனதர் ஆப்ஷன் யூ கேன் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிசிங் சிஎஸ்ஆ நீங்க இருந்திருக்கக்கூடாது. மீனிங் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நீங்க செக்ரட்டரி ஆடிட் பண்ணி கொடுத்துட்டு நினைக்கிங்கன்னா நீங்க வந்து அதே கம்பெனிக்கு நெக்ஸ்ட் இயர் யூ கேனாட் பி அப்பாயிண்டட் as an independent director, even though if you possess respective knowledge, even though if you possess the industrial skill எல்லாமே இருந்தாலும், since you have rendered secretarial service to the secretary audit to Reliance Industries, you cannot become an independent director of industry Reliance Industries this year. புரியுது? And then legal firm இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் if you are a legal firm அப்படின்னா then in this case you should not, உங்களோட ஃபீஸ் வந்து 10% ஆர் மோர் ஆஃப் த கிராஸ் டர்ன் ஓவரா இருக்கக்கூடாது. ரிமெம்பர், எங்கெங்கெல்லாம் நான் கம்பெனின்னு சொல்றணும் அங்கெங்கெல்லாம் யூ ஹாவ் டு ரைட் HSA, ஹோல்டிங் சப்சிடரி அட்வைசர் அசோசியேட் அப்படின்றதையும் கூட சேர்த்துக்கோங்க. புரியுது? அதுக்கப்புறம் முடிய போகுது சார். ஹோல்டிங் டுகெதர் வித் இஸ் ரிலேட்டிவ் 2% ஆர் மோர் ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் பவர் ஆஃப் த கம்பெனி. சிவனேஷும் சேர்ந்து 2% ஆஃப் ஓல்டிக் அந்த கம்பெனியோட ஓட்டிங் பவர் வச்சிருக்காங்க அப்படின்னா தென் they cannot be appointed as then Sivanesh cannot be appointed as an independent director. பக்கா? சிவனேஷோட ரிலேட்டிவும் சேர்ந்து 2% ஆஃப் த ஓட்டிங் பவர் வச்சிருக்காங்க அந்த கம்பெனில, இந்த கம்பெனில ரிலையன்ஸ்ல அப்படின்னா தென் சிவனேஷ் cannot be appointed as an independent director even though he possesses the requisite skills. Then fourth, he's a chief executive or director by whatever name called of any non-profit organization that has receives 25% or more of the receipts from the company. அதாவது இப்போ சிவனேஷ் வந்து he is not a director, இல்ல சிவனேஷ் வந்து எந்த விதமான கீ மேனேஜர் போஸ்டிங்கும் இல்ல. அதே மாதிரி லாஸ்ட் இயர் சிவனேஷ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எந்த விதமான கம்பெனி செக்ரட்டரி சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணல. அண்ட் அவரோட ரிலேட்டிவ்ஸுமே எந்த விதமான ஷேர்ஸோ இல்ல எம்ப்ளாய்மெண்ட்லயோ இல்ல இன்ட்ரெஸ்டோ எதுவுமே வச்சிடல. ஓகேவா? சிவனேஷ் வந்து லாஸ்ட் இயர் என்னவா இருந்திருக்காருன்னா லாஸ்ட் இயர் வந்து சிஇஓ இருந்திருக்காரு, இல்ல டேரக்டரா இருந்திருக்காரு. என்னவா இருந்திருக்காரு? சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராவோ இல்ல டேரக்டராவோ ரிலையன்ஸ்ல கிடையாது, வேற ஏதோ ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல டேரக்டராவோ இல்ல சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராவோ இருந்திருக்காரு. புரியுது? அது வரைக்கும் லிசன் த ஸ்டோரி கேர்ஃபுல்லி. சிவனேஷ் வந்து லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் இல்லம் அப்படின்னு ஒரு என்பிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்குது, சரியா? அந்த எங்கள் இல்லம் அப்படின்ற நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல சிவனேஷ் வந்து சிஇஓவா இருந்திருக்காரு, அப்படின்னா அந்த என்பிஓல டைரக்டரா இருந்திருக்காரு. ஓகேவா? இப்போ அந்த பர்டிகுலர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு ரிசிப்ட்ஸ் வரும் இல்லையா? தே வில் கெட் ரிசிப்ட்ஸ். கரெக்டா? 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்களா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்பிஓவா இருந்ததுன்னா அங்க வந்து we will not use the term debit credit, நார்மல் P&L போட மாட்டோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து 25% ஆஃப் த இன்கம் வந்து ரிலையன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் இந்த வருஷம் சிவனேஷ் cannot be appointed as an independent director for Reliance. கதை புரிஞ்சுதா புரியலையா சிவனேஷ் வந்து 25% வந்து நான் அப்பாயிண்ட் ஆக போறேன். லாஸ்ட் இயர் 25% வந்து நான் லாஸ்ட் இயர்ல ரிலையன்ஸ் கம்பெனியோட என்பிஓல டைரக்டரா இருந்திருக்கீங்க.
ஓகேவா? அந்த எண்கள் இல்லம்க்கு வந்து 25% ஆஃப் த ரிசிப்ட்ஸ் எங்க இருந்து தான் வருதுன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து தான் வருது. புரியுதா? இல்ல வந்து ப்ரொமோட்டர் கிட்ட இருந்து, அம்பானி கிட்ட இருந்து வருது அப்படின்னா தென் நெக்ஸ்ட் இயர் நீங்க ரிலையன்ஸ் கம்பெனிக்கு யூ கேன் நாட் பி அப்பாயிண்டட் as இண்டிபெண்டன்ட் டைரக்டர். அதுதான் ப்ரொவிஷன் சொல்லுது. Yes, sir. பக்கா. Clear. Yes, sir. So if you want to become an independent director, you have to comply all these conditions. இப்போ புரியுதா? செக்ஷன் 2 சப்செக்ஷன் செக்ஷன் 2ல என்ன சொல்லிட்டாங்க? இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னு என்ன சொன்னாங்க? செக்ஷன் 2 கிளாஸ் 47ல இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ரெஃபர்டு டு இன் சப்செக்ஷன் 6 ஆஃப் செக்ஷன் 149. அப்போ 149 சப்செக்ஷன் 6 ஃபுல்லா இது எல்லாத்தையும் படிச்சாதான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ கேன் பி அப்பாயிண்டட். ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ லாஸ்ட், who possess such other qualification. Rule 5 வந்து they have given some other qualifications as an independent he shall possess appropriate skills, experience and knowledge in one or more fields of. எதுல இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டரா சிவனேஷ் போறாருன்னா he should have at least ஒன் ஆர் மோர் ஃபீல்ட்ஸ்ல இந்த ஃபீல்டு ரிலேட்டடான எக்ஸ்பர்டைஸ் வந்து இருக்கணும். எந்த ஃபீல்டு ரிலேட்டடு? ஃபைனான்ஸ், லா, மேனேஜ்மெண்ட், சேல்ஸ், மார்க்கெட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசர்ச், கார்பரேட் கவர்னன்ஸ், டெக்னிக்கல் ஆபரேஷன்ஸ் ஆர் அதர் டிசிப்ளின்ஸ் ரிலேட்டட் டு கம்பெனிஸ் பிசினஸ். இது ரிலேட்டடான நாலேஜை he should possess. So obviously, once you qualify as a CS, you will be having what expertise? You will be having the expertise of law, as well as to some extent of finance. Obviously, you can be appointed as an independent director. Clear? புரியுது? Okay, sir. Yes, sir. And then, none of the relatives of an independent director for the purpose of subclass 2ல இருந்து subclass 3 வரைக்கும் of D. அதாவது இங்க பார்த்தோம் இல்லையா, இது வரைக்கும் இதுல பார்த்தோம்ல இந்த கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல none of the relatives of an independent director for the purpose of subclass 2 and 3 is indebted to the company or guarantee கொடுத்திருக்க கூடாது. எவ்வளவு கொடுத்திருக்க கூடாதுன்னா for an amount of rupees 50 lakhs and any time during the two preceding financial year during the current and during the current financial year. லாஸ்ட் வருஷமோ இல்ல இந்த வருஷமோ கொடுத்திருக்க கூடாது. எவ்வளோ? மேக்ஸிமம் 50 lakhs. மேக்ஸிமம் 50 lakh நீங்க என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் 50 lakh you can do what? மேக்ஸிமம் 50 lakh you can provide as a லோனு, அப்படி இல்லைன்னா வந்து கேரண்டி. சாரி, இண்டெட்டட் டு த கம்பெனினா கம்பெனி கிட்ட இருந்து நீங்க லோன் வாங்கியிருக்கிறதா இண்டெட்டட்னஸ். புரியுதா? ஸோ கம்பெனி கிட்ட இருந்து நீங்க 50 lakh லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல கம்பெனிக்கு நீங்க 50 lakh கேரண்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலோ டு தட் எக்ஸ்டென்ட் யூ கேன் கிவ். அதுக்கு மேல கொடுத்திருந்தா தென் யூ கேன் நாட் பி அப்பாயிண்டட் as டைரக்டர். இது வந்து யாருன்னா ரிலேட்டிவ்க்கு, நாட் ஃபார் சிவனேஷ். சிவனேஷோட ரிலேட்டிவ் வந்து என்ன பண்ணலாம்? ஏன்னா இங்க மேல பாருங்க, இங்க என்ன படிச்சோம்? லிசன் கேர்ஃபுல்லி. இந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? நான் மறுபடியும் இந்த பாயிண்ட் படிக்கிறேன், ஒழுங்கா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நன் ஆஃப் த ரிலேட்டிவ். ஸோ சிவனேஸ்வர் ரிலேட்டிவ் யாருமே வந்து கம்பெனிக்கு இன்டெட்டட்னஸா இருக்கக்கூடாது. மீனிங் கம்பெனி கிட்ட இருந்து லோன் வாங்கிடக்கூடாது. இன்டெட்டட் டு த கம்பெனி டியூரிங் த இமீடியட்லி டு ப்ரிசீடிங் ஃபைனான்சியல் இயர் ஆர் கரண்ட் இயர். ஆனா இங்க என்ன மென்ஷன் பண்ணல? எவ்வளோ இன்டெட்டட்னஸ் அப்படின்ற அமௌண்ட் மென்ஷன் பண்ணல. கரெக்டா? எவ்வளோ வந்து கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்க கூடாது, கடன் வாங்கியிருக்க கூடாது, இல்லைன்னா எவ்வளோ கம்பெனிக்கு கேரண்டி கொடுத்துருக்க கூடாதுன்றதை இங்க மென்ஷன் பண்ணல. அதை தான் தேவ் மென்ஷன் பிலோ. தட் இஸ் ஹவ் தே ஹவ் ரிட்டன் லைக் திஸ். கிளாஸ் 2 and 3. கிளாஸ் 2 and 3 தானே இது சிவனேஷ் ஆஃப் கிளாஸ் டி. சாரி, கிளாஸ் டி ஆஃப் சப் கிளாஸ் 2 சப் கிளாஸ் 3. கிளாஸ் டி என்னது? கிளாஸ் டி இது புரியுதா? கிளாஸ் டி தான் நன் ஆஃப் ஹூஸ் ரிலேட்டிவ். அதுல செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், தட் இஸ் சப் கிளாஸ். அந்த சப் கிளாஸ்க்கு அவங்க வந்து அந்த அமௌண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணல, இங்க ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்பனா இந்த நட்ஷெல் shall I say this way? Relative can hold shares to the extent of 50 lakh. Relative can be indebted to the company to the extent of 50 lakh. Relative can give guarantee to the extent of 50 lakh. யாருக்கும் யாருக்கும் யாருக்கும்? ஹோல்டிங் சப்சிடரி. புரியுது? இப்போ லாஸ்ட் கண்டிஷன். அது ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஷேர்ஸ் வச்சுக்கலாம். ஷேர்ஸ் 50 lakh வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் 50 lakh தான். அதுக்கப்புறம் ஷேர்ஸ் 50-50. ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல், செகண்ட் வந்து இண்டெட்டட். இண்டெட்டட்னா கடன் வாங்கிருக்கீங்க, லோன் கடன் வாங்கியிருக்கீங்க. அடுத்தது தென் கேரண்டி. guarantee of providing security.
இப்போ in case of government company, in case of what company? In case of government company, clause C of section 149 subsection 6 வந்து will not be applicable. That is, no such restriction levied on government company to pecuniary relationship of independent director. அந்த pecuniary relationship எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த பர்டிகுலர் கண்டிஷன் will not be applicable for them. எதுக்கு? கவர்மெண்ட் கம்பெனியில் இண்டிபெண்டன்ட் டேரக்டரா இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் அப்பாயிண்டட் தென் திஸ் கண்டிஷன் will not be applicable for them. சி பாயிண்ட் இருக்கு இல்லையா? such individual who has or had no pecuniary relationship, எந்த விதமான pecuniary relationship இருக்கக்கூடாதுன்றாங்க இல்லையா? இந்த கண்டிஷன் will not be applicable if you have any pecuniary relationship with the government company. Even then you can be appointed as a director. என்ன டைரக்டர்? இண்டிபெண்டன்ட் டைரக்டர். புரியுதா? இண்டிபெண்டன்ட் டைரக்டர். pecuniary relationship கவர்மெண்ட் கம்பெனி கிட்ட வச்சிருக்கலாம், மற்ற கம்பெனி கிட்ட எந்த விதமான pecuniary relationship இருக்க கூடாது. புரியுது? ஸோ இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரே பாயிண்ட்ல ப்ரொவைடட் முடிச்சிட்டாங்க. ஸோ லிசன் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. ரெண்டு முன்னாடி படிங்க, அப்பதான் புரியும். இப்போ இந்த கொஸ்டின் படிச்சு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது. வெதர் த ஸ்பௌஸ் ஆஃப் செக்ரட்டரியல் ஆடிட்டர் ஆர் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் கம்பெனி பி அப்பாயிண்டட் as an டைரக்டர், இதுதான் கொஸ்டின். செக்ஷன் 149 subsection 6 clause E subclass 2. எக்காரணத்துக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுத போயிடாதீங்க, கண்டிப்பா தப்பா எழுதிடுவீங்க. கிளாஸை சப் கிளாஸ் ஆக்கிடுவீங்க, சப் கிளாஸை கிளாஸ் ஆக்கிடுவீங்க. ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேவா? அண்ட் இண்டிபெண்டன்ட் ரிலேஷன் அக்கார்டிங் டு செக்ஷன் 149 அப்படி கூட எழுதிடலாம். தாராளமா 149 subsection 6, 149 subsection 6 ஓட நிறுத்திட்டு சப் கிளாஸ் கிளாஸ்ல மென்ஷன் பண்ணாங்க. ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 போட்டு இது எழுதிடலாம். சரி, கொஸ்டின் வந்து சிம்பிள். ஸ்பௌஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாமா கூடாதா? கூடாது. ஏன்னா மேல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது? நன் ஆஃப் த ரிலேட்டிவ். ஆப்வியஸ்லி ஸ்பௌஸ் வில் கம் அண்டர் த ரிலேட்டிவ். அதுக்கெல்லாம் நீங்க எந்த கன்ஃபியூஷனும் ஆக தேவையில்லை. இந்த ஒன்று விட்டு சித்தப்பா ஒன்று விட்ட மாமா போனாதான் வெதர் அந்த ரிலேட்டிவ் டெஃபினிஷனுக்குள்ள வருமா வராதான்றது யூ ஹேவ் டு திங்க். இஃப் த கொஸ்டின் தேவ் கிவன் இன் ஸ்பௌஸ் தென் கண்ணை முடிக்கிட்டு தே வில் பி கம் அண்டர் த ரிலேட்டிவ் டெஃபினிஷன். அது எல்லாம் எந்த ஆக்டா இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ் ஆக்ட், ஜிஎஸ்டி ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், எந்த ஆக்டா இருந்தாலும் ஸ்பௌஸ் வில் கம் அண்டர் த ரிலேட்டிவ் டெஃபினிஷன். கிளியர்? ஸோ வித் திஸ் வி ஆர் த்ரூ வித் இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கான பெரிய ப்ரொவிஷன்ஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம படிச்சது என்ன? இண்டிபெண்டன்ட் டைரக்டர் யாரு, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் யாரு அப்படின்றத படிச்சோம். செக்ஷன் 149 சப்செக்ஷன் 6. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன செக்ஷனும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஒரு 4 செக்ஷன் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் விஜய் சேதுபதி செக்ஷன், சச்சின் செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் செக்ஷன், தட் இஸ் 164. அதுக்கப்புறம் இப்போ சொன்ன இண்டிபெண்டன்ட் டைரக்டரோட செக்ஷன் 149 சப்செக்ஷன் 6. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கிளியர்? ஆம்புலன்ஸ் செக்ஷன் என்னது? ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் செக்ஷன் அது என்னன்றது சர்ச் பண்ணி நீங்களே சொல்லுங்க, அந்த செக்ஷன் என்னன்றது. புரியுது? ஸோ இப்போ செக்ஷன் 149 சப்செக்ஷன் 7 என்னதுன்னா, ஹவு மச் ஐ ஹவ் டு பே, தட் இஸ் ஹவு மச் த கம்பெனி ஷுட் பே, ரெம்யூனரேஷன், டிக்ளரேஷன் பை அன் sorry not remuneration, declaration by an independent director. ஓகேவா? என்னது? declaration by an independent director. What are the declaration he should give? Section 149 subsection 7 of the act prescribed that every independent director shall give a declaration that he meets the independence criteria. இப்போ இந்த பாயிண்ட் வந்து மேல சொன்ன பாயிண்ட் கூட லிங்க் ஆகும். என்ன லிங்க் ஆகும்? இஃப் சப்போஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற அந்த கிரைட்டீரியாவை நீங்க மீட் பண்ணலன்னா you will be ceased to become a woman director or you will be ceased to become a small shareholder director. அங்கெல்லாம் என்ன பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கு என்ன அப்ளிகபிள் ஆகுதோ அதே தான் அங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். provided you have appointed in the capacity of independent small shareholder. நார்மல் ஷேர்ஹோல்டர் கிடையாது, நார்மல் ஷேர்ஹோல்டர் டைரக்டர் கிடையாது. if you have appointed as an independent small shareholder director, then நீங்க independent small shareholder வந்து எப்போ அந்த position will be ceased to exist அப்படின்னா, when you do any disqualification as they have said in the act 164 plus 149 subsection 7 ல சொல்லி இருக்கிறபடி, if you don't meet any criteria mentioned in 149 subsection 7, then you will be ceased to exist. 7 தான் இண்டிபெண்டன்ஸ் கிரைட்டீரியா. என்னது? டிக்ளரேஷன். ஸோ எப்போ வந்து எப்போ ஒன் டைரக்டர் கேன் பிகம் அன்
இண்டிபெண்ட் அப்படின்ற அந்த கிரைட்டீரியா எப்போ மீட் பண்ணுவீங்கன்னா when you follow these conditions. First, Okay, sir. attends the first meeting of the board. ஓகேவா? He attends the first meeting of the board as a director. Thereafter, the first meeting, the board in every financial year, and whenever there is any change in circumstances which affect the status of the company, independent director. மீனிங் என்னன்னா he has to attend the board meeting. If suppose அவன் வந்து ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணல, அதுக்கப்புறம் நடக்கிறது எவ்ரி ஃபைனான்சியல் இயர்ல போர்ட் மீட்டிங் நடக்குது, அதையும் அப்பாயிண்ட் பண்ணல, அப்புறம் இம்பார்ட்டன்டான பிசினஸ் டெசிஷன் இஸ் கோயிங் டு பி டேக்கன் பிளேஸ் இன் த போர்டு, அப்பவுமே வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டரா வரலனா தென் he will be ceased to be an independent director. அந்த இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ன்ற போஸ்ட்ல இருந்து they will remove him, or he will not meeting the criteria, then he will be said that he is not meeting the criteria mentioned in section 149 subsection 7. இப்போ இதோட Sir, ஆ இப்போ இண்டிபெண்ட் டைரக்டரா இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் பார்த்து அப்பாயிண்ட் பண்றாங்க, லைக் அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஹோல்டிங் கம்பெனில 50 lakhs ஷேர்ஸ்ல வச்சு போக கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. ஒன்ஸ் இப்போ வந்து நான் இண்டிபெண்ட் டைரக்டரா அப்பாயிண்ட் ஆகிட்டதுக்கு அப்புறமா என்னுடைய ஸ்பௌஸ் அந்த மாதிரி யாராச்சும் வந்து 50 lakhக்கு வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 50 lakh ஷேர்ஸ் அந்த மாதிரி அதை வாங்கிட்டாக்கா ஐ கான்ட் பி இண்டிபெண்ட் டைரக்டர்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ செக்ஷன் 149 சப்செக்ஷன் 6க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் என்ன? செக்ஷன் 149 சப்செக்ஷன் 6ன்றது பிஃபோர் மேரேஜ், 149 சப்செக்ஷன் 7ன்றது ஆஃப்டர் மேரேஜ். பிஃபோர் தட் யூ வில் செக் ஆல் தோஸ் கண்டிஷன். அப்புறம் ஒன்ஸ் கெட் மேரிட் வாட் ஆர் ஆல் த, அதுக்கப்புறம் என்ன பண்ண அந்த இது ஆகின்றது 149 சப்செக்ஷன் 7. ஓகே, இந்த பிஃபோர் ஆஃப்டர் கிளாசிஃபிகேஷன் கரெக்டாக வச்சுக்கிட்டா மிஸ் ஆகாது. ஓகே சார். சரி, இப்போ இதோட நிற்குமா நம்ம கம்பெனில? நிற்காது. யார் வந்து சொல்லுவா? சேபி எல்ஓடிஆர் வந்து. எல்ஓடிஆர். எக்ஸாக்ட்லி. செட் ஆயிடுச்சா? இப்போ அந்த ஃப்ளோ செட் ஆயிடுச்சா? கம்பெனில ஒன்று சொல்லும், அதுக்கப்புறம் இல்ல இது பத்தாதுன்னு யார் சொல்லுவா? எல்ஓடிஆர். இது போதாத வரைக்கும் எல்ஓடிஆர் வருவா செக்ரட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நிற்கும் நடுவில். புரியுதா? ஸோ இதெல்லாம் தாண்டி தான் யூ ஹவ் டு குவாலிஃபை. அப்போ யார் சொல்ற பேச்சு மட்டும் கேட்டா போதாது, கம்பெனில சொல்ற பேச்சு மட்டும் கேட்டா போதாது. யூ ஹாவ் டு லிசன் டு த வேர்ட்ஸ் ஆஃப் எல்ஓடிஆர், யூ ஹாவ் டு லிசன் டு த வேர்ட்ஸ் ஆஃப் யுவர் ஓன் இன்ஸ்டிடியூட். அவங்க கொண்டு வந்து ஸ்டாண்டர்ட் செக்ரட்டரி ஸ்டாண்டர்ட்ஸும் யூ ஹவ் டு பி தரோ வித் தட். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 50. சரி, ஒரே ஒரு லைனோட வி கேன் வைண்ட் அப். ரெம்யூனரேஷனை வி வில் கண்டினியூ டுமாரோ. நாளைக்கு விடிகாத்தால வி வில் கண்டினியூ. அது என்னன்றதை ஐ வில் அப்டேட். டு நைட் வில் பி ஹேவிங் கிளாஸ், அதையும் சொல்லிடுறேன். சரியா? ஸோ டாப் 500 கம்பெனிஸ் லிஸ்டட் கம்பெனி இருந்தது அப்படின்னா தென் சரி, ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். Now we will wind up the class. Night we will have FM capital budgeting. Tomorrow morning we'll be having என்னன்றது நைட்டு சொல்கிறேன். தேங்க்யூ, ஹாப்பி ஸ்டடிங். இப்போவே நைட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி இதை படித்து முடிச்சிருங்க சொல்லிட்டேன். இப்போ பார்த்ததை இப்போவே படித்து முடிச்சிருங்க. எல்லாம் சுத்தமாக ஞாபகம் இருக்காது. இப்போவே படித்து முடிச்சு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ் சார்.